புதுச்சேரியில் சொத்து தகராறில் தாயை கொடூரமாக கழுத்தையறுத்து கொலை செய்த மகன் மற்றும் பேரனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடி அன்னை நகரை சேர்ந்தவர் லோகநாயகி. இவரது கணவர் ராதாகிருஷ்ணன் இவர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்ட நிலையில் இவரது பென்ஷன் பணத்தில்தான் லோகநாயகி தனது வாழ்நாளை கழித்து வருகிறார். இந்நிலையில் இவர்களுக்கு ராஜ்குமார், சந்தானம் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் திருமணமாக்கி ராஜ்குமார் திருவண்ணாமலை பகுதியிலும் சந்தானம் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி அன்னை நகர் பகுதியிலும் வசித்து வருகின்றனர். லோகநாயகி தனது இளைய மகன் வீட்டின் அருகே வாடகைக்கு வீடெடுத்து தனியாக வசித்து வருகிறார். இதில் லோகநாயகி தனது 2வது மகன் உணவு உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதால் 2வது மகன் மீது அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். இதனிடையே ராஜ்குமார் தனது தாய் லோகநாயகியிடம் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் உள்ள வீடு மற்றும் தமிழக பகுதியான சிறுவந்தாடு கிராமத்தில் உள்ள 2 ஏக்கர் நிலம் ஆகிய சொத்துக்களை தனது பெயரில் மாற்றி தரும்படி கேட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்துள்ளார். ஆனால் லோகநாயகி சொத்தை பிரித்து தரமாட்டேன் என பிடிவாதமாக இருந்துள்ளார். இதனிடையே லோகநாயகி தனது இளைய மகனான சந்தானத்திற்கு அன்னை நகர் பகுதியில் உள்ள காலி மனையை எழுதி கொடுத்துள்ளார். அங்கு சந்தானம் வீடு கட்டி குடியேறியதால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் அடிக்கடி தாயிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த லோகநாயகி சொத்துக்களை பிரித்து தர முடியாது என விடாப்பிடியாக கூறியுள்ளார். இதை கேட்டு ராஜ்குமார் தாய் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் ராஜ்குமார் மதுபோதையில் தனது 12ஆம் வகுப்பு பயிலும் மகனுடன் நேற்றிரவு அன்னை நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசிக்கும் தனது தாய் லோகநாயகியின் வீட்டிற்கு சென்று சொத்தை பிரித்து தரும்படி கேட்டு தகராறு செய்துள்ளார். லோகநாயகி சொத்தை தர தொடர்ந்து மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் வீட்டிலிருந்த கத்தியால் லோகநாயகியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். மேலும் கொலை நடந்த போது தந்தையின் 17 வயது சிறுவனும் இருந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் தாயை கொலை செய்துவிட்டு ராஜ்குமார் இரத்த கரைபடிந்த கத்தியுடன் வெளியே வந்த போது இளைய மகன் சந்தானம் அங்கு வந்துள்ளார். தாய் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை கண்டு ஆத்திரத்தில் அவரது அண்ணன் ராஜ்குமாரை தாக்கியுள்ளார். இதனை கண்ட ராஜ்குமாரின் மகன் 17 வயது சிறுவன் தனது தந்தையுடன் சேர்ந்து சித்தப்பாவை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து இளைய மகன் சந்தானம் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு போலீசார் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மூதாட்டி லோகநாயகியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ராஜ்குமார் மற்றும் அவரது 17 வயது மகன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ராஜ்குமாரை காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையிலும் அவரது மகனை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.